மாமே டேட் லாக்டு வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட். இப்போ தான் அறிவிப்பு. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10, 2025 அன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனமும் சரி, இயக்குனரும் சரி, அஜித் தரப்புலேருந்தும் சரி அஃபிஷியலான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2025 ஏப்ரல் 10. ஏப்ரல் 10 என்னங்க ஃபெஸ்டிவலு அப்படின்னு கேட்குறீங்களே. ஏப்ரல் 10 ஃபெஸ்டிவல் கிடையாதுங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்கூல் எல்லாம் லீவ் விடுற ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14 அரசாங்க விடுமுறை. தமிழ் வருட பிறப்பு அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். இதை முன்னிட்டு அரசாங்கம் விடுமுறை. இதை முன்னிட்டு தான் இந்த படத்தை ஏப்ரல் 10க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகும்னு சொன்னாங்க. அது சில காரணங்களால் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை அஜித் ரசிகர்களே இப்போ மறந்துட்டாங்க. நீ வந்தா வாயா வராட்டியா போயா, நாங்கள் குட் பேட் அக்லி செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் போங்கயான்ட்டு அஜித் ரசிகர்கள் எல்லாம் அப்படியே இங்கேருந்து அந்த ஜம்ப் ஆகிட்டு அப்படியே அங்கே போயிட்டாங்க. நீ வா மாமே அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர்லேயே நாங்கள் வரோம் மாமே, வா மாமே, இந்த வார்த்தை தான் வந்து இப்போதைக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. எப்படி 2001 தீனா திரைப்படத்தப்போ தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்ற மாதிரி மகாநதி சங்கர் அவர்கள் அந்த பாட்டில் சொல்லுவார். அதுக்கப்புறம் பொதுவெளிகளில் கூட நிறைய பேர் வந்து நம்ம மீட் பண்ணுவோம், தலை வணங்க தலை, வாங்க தலை, வாங்க தலை, எப்படி இருக்கீங்க தலை இப்படின்ற மாதிரி அந்த தலைன்ற வார்த்தை நல்லா நோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா, கூப்பிட்டாங்களா கூப்பிட மாட்டாங்களா கூட இங்கே பரவலாக தெரியாது. ஆனால் அந்த படத்தில் அஜித் அவர்களை அந்த தலை அப்படின்ற ஒரு செல்லமாக அந்த இது கூப்பிடும்போது பொதுவெளியில் கூட நிறைய பேர் வந்து வணக்கம் தலை, வாங்க தலை, எப்படி இருக்கீங்க தலை அப்படின்லாம் பேசி நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்போ வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடனே வந்து நம்ம அஜித் குமார்கள் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக சொல்லலை, அந்த வார்த்தைகள் எப்போ யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாமே அப்படின்ற வார்த்தை, மாமே அப்படின்றதுனால இப்போ நம்ம புதுவன் வெளிகளில் இந்த வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம், கண்டிப்பாக கேட்காம இருந்திருக்க மாட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாமேன்ற வார்த்தை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே எவ்வளோ ஃபேமஸ் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? இது ஒரு பக்கம். சரி, விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகலை, டேட் தள்ளி போகுது, ஓகே, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பலர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு லைக்காக அனௌன்ஸ்மெண்ட்டு விட்டால் தான் நமக்கே வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு டேட்டை சொல்லிவிட்டு அந்த சொன்ன டேட்டு வரலாம் நம்மளை தான் வந்து திரும்ப வந்து கேள்வி கேட்பீங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்ச டேட்டை நம்ம சொல்லிட்டோம். அந்த 2 டேட்டுமே அவங்களும் அஃபிஷியலும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் வந்து ஜனவரி 23 22 வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கூட நம்ம முழுமையான தகவலாக நம்ம சொல்ல நினைக்கவும் முடியாது, உறுதிப்படுத்தவும் முடியாது. சரி, ஏப்ரல் 10 என்ன விசேஷம்? பொதுவாக வந்து அஜித்குமார் படங்கள் வந்து இந்த ஆகஸ்ட்டு இல்லை தீபாவளி இல்லை ஜனவரி, இந்த பிப்ரவரி, இந்த மாதிரி டேட்களில் தானே இவர் ரொம்ப இடம் பிடிப்பார். இந்த மாதிரி டேட்களில் தானே அவர் வருவார். ஆகஸ்ட்டு இப்போ நிறைய படங்கள் வந்திருக்கு. நேர்கொண்ட பார்வை வந்திருக்கு, விவேகம் வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் சமீப காலத்தில் ஆகஸ்ட் மந்த் வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வலிமை வந்திருக்கு. ஒன்றும் இல்லைனா பொங்கலுக்கு போவார். அப்படி இல்லை தீபாவளி வந்து 2015 வேதாளம் திரைப்படம் தான் கடைசியாக ஒரு தீபாவளிக்கு வந்தால் வெளிவந்த படம். அதுக்கப்புறம் எந்த தீபாவளிக்கும் அஜித் படங்கள் வந்ததே கிடையாது. என்னையா சம்மந்தமே இல்லாமல் ஏப்ரல் 10 சம்மருக்கு உள்ளே இறங்குற அஜித். ஏன்னா சம்மருக்குலாம் ரிலீஸ் ஆகிட்டு பல வருடங்கள் இருக்கும் அஜித் படங்கள்லாம் சம்மருக்குலாம் ரிலீஸ் ஆகிட்டு. இந்த சம்மர் ஸ்பெஷல் இந்த ஏப்ரல் 10 நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் ஏப்ரல் 10 வெளியாகும். கடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். அருணாச்சலம் திரைப்படம் ஏப்ரல் 10, படையப்பா திரைப்படம் ஏப்ரல் 10, நல்லா யோசிச்சு பாருங்கள். சந்திரமுகி திரைப்படம் ஏப்ரல் 10. எப்போவுமே ரஜினிக்கும் சம்மருக்கும் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா சம்மரில் ரிலீஸ் பண்ணால் அந்த விடுமுறைனால குழந்தைகள் முதல் கொண்டு ரஜினி படங்கள் பார்ப்பாங்க அப்படின்றது வந்து ரஜினி ரசிகர்களுக்கே உண்டான, அதாவது ரஜினி படங்களுக்கே உரித்தான ஒரு விஷயம். அந்த விஷயம் இந்த திரைப்படத்தை கையாண்டிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் ரஜினியோடைய ஃபேவரட்டான தேதியை குறிவைத்திருக்கிறார் அஜித் அப்படின்றத இதில் தெளிவாக நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா, பெரும்பாலும் ஏப்ரல் 10 வெளியான படங்களுடைய வரிசை எடுத்து பார்த்திங்கன்னா முன்னணி நட்சத்திரங்களோட படங்கள் எல்லாமே பெரிய வெற்றிகளை தான் கொடுத்துருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு கூட தெரி திரைப்படம் ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தான் வெளியாச்சு. அந்த திரைப்படமும் வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஏப்ரல் 10 அப்படின்ற டேட்டு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் என்ன சொல்கிறதுனா ஒரு லக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கூஸ் பம்ப் டேட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம படங்களில் பார்க்கும்போது தான் ஒரு கூஸ் பம்ப் சீன் சொல்கிறோம்ல. பட் இந்த டேட்டே வந்து ஒரு கூஸ் பம்பான ஒரு டேட்டு தான். ஏன்னா ரஜினிகாந்த் முதல் கொண்டு பல நடிகர்கள் அந்த ஏப்ரல் 10 அந்த தமிழ் வருட பிறப்பு ரிலீஸ் பண்ண பல படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்களுடைய பிளாக் பஸ்டர் படங்களும் அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டேட்டில் 1, 11, 12 கூட வந்திருக்கும்.
பட் அந்த ஏப்ரல் 10ன்றது எப்போவுமே வந்து நம்ம ஃபேவரட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அது ஃபேவரட்டான டேட்டு. அந்த டேட்டில் வந்து குட் பேட் அக்லியே தூக்கிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் புத்தாண்டை முன்னிட்டு நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், ஆனால் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய வாரி வாரி வழங்குவான், கடைசியாக கை விட்டுருவான்னாரு. விடாமுயற்சி நம்ம என்னதான் யோசிச்சு கைவிட்டால் கூட உங்களுக்கு குட் பேட் அக்லி இருக்குடா, உங்களை கைவிட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி அவர் போட்ட ட்விட்டரோட விளக்கமே இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் வாங்க, வராமல் போங்க, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வெறுத்து போயிட்டோம். நீங்கள் எப்போ வரீங்களோ முதல் நாள் முதல் ஷோ தேட்டரில் போடுங்க, நாங்கள் டேரெக்டாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், நீங்கள் இந்த டேட் அந்த டேட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விடாமுயற்சியை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து குட் பேட் அக்லி இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வா மாமே, நீ பேசாமல் பொங்கலுக்கு வந்துருக்கலாமே மாமே, 10 நாள் லீவ் இருந்தது மாமே, அட்டகாசம் பண்ணிக்கலாமே மாமே, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டே மாமே அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த மாமேன்ற வார்த்தை இப்போ நம்ம சொல்லும்போதே அவ்வளோ ஈஸியாக வருதில்லை. இப்போ இன்னும் வெளியில் உலகத்தில் பாருங்கள், இன்னும் டீசர் வரணும், ட்ரெய்லர் வரணும், ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாமேன்ற சாங்கே இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். அதனால் இது என்னென்ன ஃபேமஸ் ஆகுதுன்ற மட்டும் இந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏப்ரல் 10, 2025 வெளியிடுன்ற போஸ்டரில் கூட அஜித் அவர்கள் என்ன மாதிரி ஒரு சூப்பரான லுக்கில் வந்து இருக்கார். எப்பவுமே இந்த லுக்கு கொடுக்குறதுல, இந்த ஃபஸ்ட் லுக் கொடுக்குறதுல, ஒரு ஸ்டில்லை கெத்தாக கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இவங்களுடைய ஃபஸ்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. நான் ஹேராம்லாம் பார்த்து மிரண்டு போனேன், என்னடா இது ஃபஸ்ட் லுக்காக இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மிரண்டு போனேன். ஹேராம், ஆலவந்தான், ரஜினிகாந்த் அவருடைய பாஷாலாம் ஃபஸ்ட் லுக்கை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இப்போ டைட்டில் பேர் பாஷா, ஆனால் பொட்டு வச்சுக்கிட்டு காக்கி ஷர்ட்டு காக்கி பேண்ட் போட்டு ஆட்டோ டிரைவர் நிற்கும்போது என்னடா டைட்டில் பேர் பாஷா ஆனால் பொட்டு வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வந்து அன்றைக்கி வந்து மிக பிரமிச்சு பார்த்தாங்க அந்த ஃபஸ்ட் லுக் போதெல்லாம். அதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் படங்களாக இருக்கட்டும், எல்லா படமும் விரும்மாண்டி, ஆலவந்தான், ஹேராம், இந்த மாதிரி திரைப்படங்களுடைய ஃபஸ்ட் லுக்லாம் நிறைய இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியாது. அந்த ஃபஸ்ட் லுக்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரதுல ஒரு ஃபஸ்ட் லுக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்களே கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக்காக இருக்கும் அந்த படங்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தது அந்த வரிசையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அஜித்குமார் அவருடைய ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா மிக பிரமிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்டைலிஷாக லுக்காக, ஒரு கன் வச்சுருந்தாலும் சரி, ஒரு நார்மல் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை வேதாளம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டீ கிளாஸை கையில் வச்சுருந்தா ஒரு ஃபஸ்ட் லுக்கே கொடுத்தாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இணையா ஸ்டில் இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் லுக் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் என் ஃபஸ்ட் லுக்கு உண்டான விஷயத்தை படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். அதே மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லி திரைப்படமும். ஸோ ஏப்ரல் 10 கண்டிப்பாக, அதாவது தீபாவளி இந்த வருஷம் அக்டோபரில் வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட முதல் தீபாவளி, முதல் பொங்கல் ஏப்ரல் 10 தான். இப்போதைக்கு வெளியாக போகிற முதல் மிக பிரம்மாண்டமான பெரிய முன்னணி நடிகருடைய முதல் படம் ஏப்ரல் 10 தான் வருது. ஸோ இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்புக்கும் தீபாவளியும் பொங்கலும் ஏப்ரல் 10 தான்றதை ஆணித்தனமாக அழுத்தி சொல்லலாம். அதுக்காக மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் கோச்சிக்கு வேணாம். ஏன்னா இங்கே பெரிய கூஸ்பம்ப் லெவல் இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த லெவல் எல்லாருக்குமே இருக்காங்க, எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, யாரையுமே நம்ம குறைச்சி சொல்ல. ஆனால் கடந்த ஆண்டு கூட இப்போ நம்ம பார்த்துருப்போம், பொங்கலும் பெரிதளவில் தேட்டர்கள் கை கொடுக்கல. தீபாவளி கூட அமரன் திரைப்படத்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல தப்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பட் இந்த வருட பொங்கல் கூட பாருங்கள், இந்த படம் வருமா, எந்த படம் வரப்போகுது, எந்த படம் வரலன்னே தெரியல. ஏன்னா கேம் சேஞ்சர் ஒரு பிரச்சனைன்றாங்க, வணங்கான ஒரு பிரச்சனைன்றாங்க, மற்ற படங்கள் எல்லாம் அவங்க ரிலீஸ் டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் யார் வரப்போகிறாங்கன்றது இன்னும் உறுதியாகவே முடியல. தேட்டரில் டிக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சீட்டில் உட்காந்து முதல்ல லெட்டருக்கு சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் போட்டால் தான் நம்ம இந்த படம் நீ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு உறுதிப்படுத்த முடியும் பொழுது அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் பொங்கலுக்கு வரப்போகிற படத்தில் இதில் விடாமுயற்சி தப்பிச்சிச்சு, நாங்கள் வரவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்படி பார்க்கும்போது என்னென்னா ஏப்ரல் 10 தான் இங்கே அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், சினிமா திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் கூட தீபாவளி, பொங்கல் எல்லாமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.